உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். விஜய் ஆண்டனின்னு கூப்பிட்டா போதும், நீங்கள் என்ன அதிசய தருவதெல்லாம் வேண்டாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பாருலாம் சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸி அதெல்லாம். சினிமா எடுத்து பாருங்கள், தெரியும். ரொம்ப கஷ்டம். வெளியேருந்து பார்க்குறது வேறு, உள்ளேருந்து பார்க்குறது வேறு. மியூசிக் டேரக்டராக இருக்க வரைக்கும் ஏசி ரூமு, டைரக்டர் வந்து டியூன் சொல்லுவார், இல்லை லிரிக் கேட்பாங்க, கொடுப்பேன். ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. வெளியே போகும்போது வெயிலையும் மழையிலையும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒவ்வொருத்தரும். நான் ஹீரோயின் பற்றி பேசலை, அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் டைரக்டர்ஸு, கேமராமேன், லைட்மேன் அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தேன். ஹீரோஸ்க்கெலாம் அழகாக கொடை பிடிச்சிப்பாங்க, ஹீரோயின் நல்லா சன்ஸ்க்ரீன் போட்டுப்பாங்க, ரொம்ப சொகுசாக தான் இருக்கும். கேரவேன் அவங்களுக்கு தனியாக நிற்கும். ஆனால் இந்த டெக்னீஷியன்ஸ் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப நாய்ப்படாத பாடு. ஆக்சுவலாக அது ரொம்ப கஷ்டம். என்னென்னா எங்களுக்கும் அவசரம், டக்குன்னு அங்கே மாற்றுங்க, கேமரா அங்கே மாற்றுங்க, அப்படி இப்படின்னு கேட்கும்போது அதை உடனே அவங்க பண்ணுறாங்கல்ல. அதுவும் இந்த மஸ்காரா சாங் ஷூட்டிங் வந்து ஏவிஎம் ஜியில் ஒரு ஃப்ளோரில் நடந்துச்சு. மேலே அந்த கட்டி நடக்கிறதுக்காக உடனே துணியை கழட்டுங்க, லைட்டாக மாட்டுங்கன்னு சொல்லிட்டு போகும்போது யோசிப்பேன், ஒருத்தர் தெரியாமல் வலிக்கு கீழே விழுந்துட்டான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சினிமாவில் ரொம்ப அதிகமாக சம்பாதிச்சவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க கிடையாது. ரொம்ப 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 லைட்டாக ஜாப் இருக்க ஹீரோஸ் தான் நிறைய சம்பாதிக்கிறாங்க. மியூசிக் டைரக்டர் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து எல்லா படத்துக்கும் உழைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கும் உழைச்சிருக்காங்க. இந்த படத்தில் தோதாத்திரி சார் நிர்மல் குமார் சாரை வந்து அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு காலையில் நான் சத்தியம் தெரியல பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், நான் வந்து ஜென்ரலாக ஒருத்தர் கூட பழகணும்னு நினைக்கும் போதோ, இல்லைனா ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போதோ, திறமை வந்து எனக்கு 30% 35% போதும். கேரக்டர் வேணும். ஒருத்தர் கூட ட்ராவல் பண்ணுற நாட்கள் ரொம்ப முக்கியம். அப்படின்றதுனால கேரக்டர் ரொம்ப பார்ப்பேன். ஃப்யூச்சரில் இவர் கூட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் வந்து உத்தரவாதம் தரேன். ஒரு நல்ல பர்சன், நல்ல ஹியூமன் பீயிங், பொறுப்பாக நம்மளை வந்து கொண்டு போய் சேர்த்துருவார் அப்படின்னு நம்புகிறேன். அவரை பற்றி இன்னும் நிறைய தூரம் நீங்கள் கடந்து போய் பெரிய டைரக்டர் ஆகணும்னு வாழ்த்துறேன் சார், விஷ் பண்ணுறேன். அப்புறம் இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச முக்கியமான இன்னும் 2 விஷயம் வந்து என்னோடய ப்ரொடியூசர்ஸ், பார்ட்னர்ஸ். நான் இந்த படம் முடிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், இந்த படத்தில் கூட ஒர்க் பண்ண என்னோடய சாண்ட்ரா சிஸ்டர்லா, என்னோட ஜனார்தனன் சொல்லிட்டு அவரும் நானும் 20 வருஷமாக, நானும் அவர் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்தோம். அவர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், நான் வந்து சவுண்ட் இன்ஜினியர். நான் வேலையை விட்டு நிற்கும் போது அவரும் என் கூடவே வந்து இன்றைக்கி வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணி, ஜனா வந்து ஒரு பெரிய பேக் போன் எனக்கு. ஸோ நிறைய பேரோட கூட்டு முயற்சி இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டுருக்கு. இந்த நெக்ஸ்ட்டு 25ஆம் தேதி நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணுறோம். ரம்ஜான் வந்து 27ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை 25ன்றதுனால அந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுறதோ அதை நோக்கி தான் முடிச்சுட்ருக்கோம். இதுங்களா சார், ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டாங்க சார் என்கிட்ட. நான் இது வரைக்கும் அதுக்கு தெளிவான பதில் கொடுக்கல. நான் படத்தை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது பார்ட் 2 மாதிரி தெரியும், பார்க்கும்போது பார்ட் 2 மாதிரி தெரியாது. பார்ட் 2ன்னு வச்சுக்கலாம், வைக்காமலும் இருக்கலாம். அதான் பேர் சலீம் சார், பேர் சலீம், அவன் டாக்டர்ன்றதை நம்ம காமிச்சிட்டோம். அதனால் நீங்கள் நான் 2ன்னு வச்சா நான் 2, இல்லைன்னா இல்லை சார். நான் அது எதாச்சும் அமைஞ்ச விஷயம் தான். முதல் படத்தில் வந்து சலீமா மாறுறான் அப்படின்னு சொல்லிட்டு, செகண்ட் படத்தில் சலீம்னு சொல்லிட்டு. நான் எம்மதம் சம்மதம் நினைக்கக்கூடிய ஆள். இப்போ என்னோட அடுத்த படம் இந்தியா பாகிஸ்தானில் கூட நான் கார்த்திக்ன்ற ரோல் ப்ளே பண்ணுறேன். இப்படி எதாச்சும் அமைஞ்ச விஷயத்த சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். நமக்கு அமைஞ்சிருக்குப்பா இந்த மாதிரிலாம் சூப்பராக, யாருக்கு அமையலையே அப்படின்ற மாதிரி. நான் ஆக்சுவலாக முஸ்லீம் டைட்டிலில் வந்து நிறைய படங்கள் வந்ததில்லைன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பேர் வைக்கிற அளவுக்கு. அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சதும், இந்த படத்தில் ஓப்பனிங் சாங்கே ஒரு ப்ரேயர் சாங்காக அமைஞ்சதும் ரொம்ப நான் பெருமையாக எடுத்துக்கிறேன் சார். ஆக்சுவலாக இது சொன்ன டீட்டெயிலாக கதையை சொல்கிற மாதிரி இருக்கும் சார். நான் ஆக்சுவலாக இது ஒரு மாதிரியான மேட்ரு. ஆக்சுவலாக இது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸாக இருக்கும். முதல் ப்ரிவியூவில் நான் உங்களுக்கு காட்டிட்டு, நான் கொன்னேன்னா காக்குறேன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலாக சப்டைட்டில் போட ட்ரை பண்ணுறேன் சார். மெயிலி நான் ஆக்சுவலாக இந்த பாட்டுக்கு மேலேயே நான் எப்படி என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த எடிட்டர் பேர், டான்ஸ் மாஸ்டர் பேர், கேமராமேன் பேர்லாம் வந்திருக்கணும். அந்த பாட்டு விஷுவல் வரும்போது அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதனால் நெருக்கியாவது ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் போட்டலான்றதுனால நெருக்கிட்டோம். பாசிபிலிட்டி இருந்தால் நான் வந்து அந்த இது போடுறேன் சார். இல்லைனா இன்டர்நெட்டில் அந்த பாட்டு போட்டு அதோட மீனிங்,
அதோட பேரலல் விஷுவல்ஸ் ஏதாவது போட்டு நான் இன்னொரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. இப்போ நான் வந்து நிறைய இன்டர்வியூஸில் நான் மியூசிக் டேரக்டர் இருக்கும்போது என்கிட்ட கேட்பாங்க, எந்த பாட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும் கேட்கணும்னு நினைப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து தாய் மூகாம்பிகை படத்துலேருந்து ஜனனி ஜனனி ஜெகம்னி அகம்னின்ற படத்தை நான் கேட்க பிரியப்படுவேன், நான் கேட்பேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பாட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். அது கேட்கும்போது ஒரு டிவைன், அது ரொம்ப டீட்டெயிலாக அர்த்தம் புரியலனா கூட ஏதோ ஒரு நல்ல பாட்டு, மனசுக்கு சாந்தம் அளிக்கக்கூடிய பாட்டு, கடவுள் பாட்டு, பக்தி பாட்டு அப்படின்ற கேட்டகரியில் போகுது இல்லையா. அது மாதிரி பலருக்கு வந்து இதோட அர்த்தங்கள் புரியலனா கூட இது வந்து ரொம்ப எல்லா மதத்தவரும் இந்த பாட்டை கேட்குற மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த பாட்டில் இருக்குன்றதுனால அர்த்தம் ரொம்ப சொல்ல வேண்டிய அவசியம் நினைக்கிறேன். மேபி ஃபியூச்சரில் இந்த எடிட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு சப்டைட்டில் போட்டு நெட்டில் நான் இன்னொரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுறேன் சார். சார் நான் பேர் தான் என் பேர் யூஸ் பண்ணிட்டாங்க சார் எல்லாரும், என் ஒய்ஃபு எல்லாரும். நான் வந்து அவங்க தான் கஷ்டப்படுறாங்க சார். நான் வந்து வெறும் நடிகன், மியூசிக் பண்ணுறேன். மற்றபடி ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொன்னேன் இல்லையா, ஜனார்தனன் என்னோட சிஸ்டர் சாண்ட்ரா, இப்போ ரிலீஸ் பண்ண போகிறது வந்து ஸ்டுடியோ 9 சுரேஷ் அண்ட் ஸ்ரீகிரீன் சரவணன், இவங்கெல்லாம் தான் கஷ்டப்படுறாங்க. அது கூட என் பேர் இருக்குது. நான் ஒரு பேர் தெரிஞ்ச ஆளுன்றதுனால எல்லாம் விஜயாண்டனின்னு தெரிய தவிர்த்து எனக்கு பெருசாக ஒன்றும் வேலை கிடையாது சார். இன்னும் 2 வேலை தான் நான் பண்ணுறேன், எல்லாம் டீம் ஒர்க் தான் சார், பெரிய ரொம்ப சிரமமான விஷயம் கிடையாது. இல்லை சார், ஆக்சுவலாக இது ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இந்த ப்ரொஃபஷன் இருக்கு இல்லையா, நடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆக்சுவலாக. ப்ளஸ்ஸு நிறைய பேர்கிட்ட பழக முடியுது சார். இப்போ அக்ஷா கூட பழகிட்டேன், அஷ்மிதா கூட பழகிட்டேன். மியூசிக் டேரக்டர் இருந்தால் கஷ்டம் இல்லையா. அதான் சார் பிரச்சனையே எனக்கு. அதான் அந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்கல்ல, நமக்கு எதுவுமே அது செட் ஆக மாட்டேங்குது. என்ன சார், அதுக்கு நான் இன்னும் ஃபிட் ஆகலை சார். மேபி 3rd 4th ஃபிலிமில் தான் கொஞ்சம் கெமிஸ்ட்ரியில் இம்ப்ரூவ் ஆகுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ரெண்டுமே. இப்போது என்ன அடுத்த படம் வந்து இந்தியா பாகிஸ்தான்ற படம் நான் பண்ணுறேன் சார். நான் தான் ப்ரொடியூசர் எல்லாம். இல்லை, அந்த படத்துக்கே நான் வந்து நியூவாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். எனக்கு இப்போ டைம் இல்லை. மேபி எனக்கு ஃப்யூச்சரில் தோணுச்சுன்னு சொன்னால் டைம் இருந்தால் நான் பண்ணுவேன் சார். இல்லைனா டைம் பொறுத்தது தான் எல்லாமே ஆக்சுவலாக. புரியுது சார், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இந்த சலீம் பொறுத்த வரைக்கும் 100% வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் க்ளீனாக ரிலீஸ் ஆகும் நம்புகிறேன். அதுக்காக தான் பார்த்து எடுத்துக்கிறேன் இந்த படத்தை. ப்ராப்ளம் எதுவும் வராது சார் இந்த ப்ராஜெக்டில். சலீம் என்ற ஒரு இளைஞனுடைய பேக் ஸ்டோரி, அவன் எப்படிப்பட்டவன், எந்த சூழ்நிலை வளர்ந்தான், என்ன பண்ணுறான் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய பேக் ஸ்டோரி தான் சலீம். ஸோ கேரக்டர் நேம் சலீம், படத்துக்கு டைட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு டிசைட் பண்ணேன். அதான் சொன்னேன், எனக்கு கிடைச்ச தயாரிப்பாளர்கள் சூப்பர்னு. அந்த 3 பேருமே கேட்குற கேள்வி எல்லாம் அவரை கேட்பாங்க. அவர் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு எதையும் வெளில காட்டிக்க மாட்டார். நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம். பதில் மட்டும் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். படம் நல்லா வரணும், அது மட்டும் அவருடைய டார்கெட். ஸோ அதனால் எதுவுமே இது வரைக்கும் எங்களை கேட்டதில்லை. அது பெரியவங்க சொல்லுவாங்க, தப்பு பண்ணால் தண்ணி குடித்தாங்கன்னுட்டு. இப்போ பாவம் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து தர்மகாரியங்கள் பண்ணால் இதெல்லாம் போய்டும்ன்றது நம்பிக்கை இல்லை. பட் அது வேற ஒரு காரணத்துக்காக அந்த இடத்துல வைக்கப்பட்ட இடம் தான். சந்தோஷமாக இருக்குது. நான் அவர் கூட 13 வருஷமாக இணை இயக்குனராக பணி புரிஞ்சிருக்கேன். யாரோ கேட்டு யாரோ இது பண்ண மறுத்தவர் எனக்காக பேசினா, அதுவும் கடைசி நிமிஷத்தில் பேசணும் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படிலாம் இல்லை, அது செல்லுமணி சார் வந்து ஒருத்தர் அனுப்பிச்சது உண்மை. ஆல் கேப்பபிலிட்டியாக இல்லைன்னு தேவையில்லை சார்னு சொன்னது உண்மை. அதுக்காக வாண்டடாக அனுப்பணுன்ற நோக்கம்